தமிழ்நாட்டில் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தம் ஷார்ட்டாக இங்கிலீஷில் சார் எஸ்ஐஆர் அந்த படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறதுன்றது ரொம்ப எல்லாருக்கும் குழப்பம் வருது. நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, இருந்தாலும் குழப்பம் நீடிக்க தான் செய்யுது. அந்த நீடிக்கிற ஏரியா மட்டும்தான் இப்போ நான் பேச போகிறேன். அதில் ஷார்ட்டாக சொல்ல போனாக்கா, அந்த படிவத்தில் ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களது பெயர், வாக்காளர் பெயர் என்ன அப்படின்னே கேட்டிருக்க மாட்டாங்க. உங்களுடைய வாக்காளர் பெயர், உங்கள் சீட்டு, ஓட்டு சீட்டினுடைய நம்பரு, வார்டு எல்லாமே டாப்லேயே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பிரிண்ட்டில் தான் இருக்குது. அது நம்ம வாக்காளர்னுடைய பேரை கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா, இது ஃபஸ்ட் பார்ட்டு. அதில் செகண்ட் தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அதே ஆள் இப்போ வாக்காளர் எழுதி கொடுக்குறீங்களா, அவங்க 2002 அவங்க பேர் இருந்தால் அப்போ என்ன பேர், அப்போ எந்த அட்ரஸில் இருந்தீங்க, எந்த சீட்டில், எந்த பாகத்தில், எந்த வாக்கு சீட்டு எண்ணில் இருந்தீங்க, எந்த ஏரியாவில் இருந்தீங்கன்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த பக்கம்னா உங்களோட உறவினர்களுடைய பர்டிகுலர்ஸ் 2002 இருந்தது. இவ்வளோ தான். ஷார்ட்டாக சொல்ல போனாக்கா, ஒரு 40 வயசு ஒரு பெண் எடுத்துங்க. அவங்களுக்கு அவங்களோட கணவருடைய வாக்கு ஓட்டர் ஐடி இருக்கணும், அவங்க அம்மாவுடைய ஓட்டர் ஐடி இருக்கணும், அவங்க அப்பாவுடைய ஓட்டர் ஐடி இருக்கணும். இப்படி இந்த 3 இருந்தால் ஃபஸ்ட்டு பார்ட்டை பக்காவாக கிளியர் பண்ண முடியும். செகண்டு, அதே வாக்காளர் 2002 அவங்க வாக்கு சீட்டு வச்சுருந்தாங்கனாக்கா, இல்லை ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா, அவங்க லிஸ்ட்டு பேரில் இருந்தால் கீழே உள்ள செகண்ட் பார்ட்டை அவங்க கிளியர் பண்ண முடியும். தேர்டுக்கு வாங்க. தேர்டில் எப்படின்னா, உறவினர்கள், அதாவது அவர் கணவரோ இல்லை அவங்க அப்பாவோ அவருடைய பர்டிகுலர்ஸு 2002 இருக்கும் பட்சத்தில், ஓட்டர் ஐடி இருக்கும் பட்சத்தில் அந்த தேர்ட் காலத்தை ஃபில் பண்ண முடியும். இது மற்றவங்களாம் கண்டிப்பாக இது 3மே ஃபில் பண்ணுறது கஷ்டம். ஓகே, இப்போது சப்போஸ் 2002 உள்ள பர்டிகுலர்ஸ் உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் கொடுத்தும் சரியாக ஒத்து போகலை அப்படின்ற சமயத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, பிஎல்ஓ அதை இஆர்ஓ அப்படின்றாங்க, அந்த இஆர்ஓ ஆஃபீஸரு ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸை நீங்கள் வாங்கிக்கிட்டு 13 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இது சொல்கிறாங்க. இந்த 13 டாக்குமெண்ட்டும் இல்லாதவங்களுக்கு ஆண்டவன் தான் காப்பாற்றணும்.